போதும், நிறுத்துங்கள். நீ என்னப்பா அதுக்குள்ள அவசரப்படுற? நான் கத்தி எடுத்துக்கோனா? அவளை ஏன்டா கைது பண்ணீங்க? குடிய ரகசியங்களை எல்லாம் சொன்ன புண்ணியவதி அவதான்டா. விடுதலை பண்ணுங்க. கொண்டு போய் சிறையில தள்ளுங்க. சரி, சாரங்கா யுவராஜா, இப்ப நம்ம முதல் வேலை என்ன தெரியுமா? என்னங்க? உருமாறி இருக்கிற எங்க அண்ணாவும் அண்ணியும் உலகத்துல எந்த மூலையில இருந்தா அப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். யுவராஜா, அதை நிறைவேற்ற இதுவும் நானே புறப்படுகிறேன். ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சாரங்கா யுவராஜா, அண்ணா வர்ற வரைக்கும் நான் தான் சக்கரவர்த்தி. அப்ப மந்திரி சாரங்க நினைச்சது சரியா போச்சு. அளவுக்கும் காரணமான மந்திர குளிகையே உனக்கு என் மனமார்ந்த நன்றி. எங்க அடி குளிக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் பாக்கி. சக்கரவர்த்தி 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 என்ன? சாரங்கா, காதுக்கு கேட்காத விஷயம் கூட என் காதுக்கு கேட்கணும். அதனால என் காது பெருசா வளரணும். சாரங்கா, காது வளர்ந்துட்டு எல்லாத்தையும் சொல்றதுக்கு ஆனந்தப்பட வேண்டிய விஷயத்துக்கு போய் அழறியே. எப்படிங்க ஆனந்தப்பட முடியும்? பாருங்க அமுதா, இதுதான் பச்சைமலை என்று எண்ணுகிறேன். ஆமா மாத்தா. சரி, நீ அம்மாவை பார்த்துக் கொண்டிரு. நான் போய் தங்கமலை ரகசியத்தை தெரிந்து வருகிறேன். அத்தா, இங்கே நாம் கடைபிடிக்க வேண்டிய உபாயம் சாமம். அதாவது சமாதானமாக பேசி நம் காரியத்தை சாதிக்க வேண்டியது. ஆமா மாத்தா. சரி சரி சரி. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. யாரடா நீ? ஐயா, என் தாய் தந்தையரின் விமோச்சனத்திற்காக தங்களை நாடி வந்திருக்கிறேன். தயவு செய்து தங்கமலை ரகசியத்தை சொல்லுங்கள். அவரவர் விதிப்படிதான் இங்கே எல்லாம் நடக்கும். அதை மாற்ற நீ யாரடா? அதே விதிதான் ஐயா என்னையும் கடமையை செய்ய தூண்டுகிறது. அதிக பிரசங்கி,
உயிரின் மேல் ஆசை இருந்தால் இங்கிருந்து உடனே ஓடிவிடு. ஐயா, என் பெற்றோருக்கு கடமை செய்ய முடியாத நான் உயிருடன் இருந்துதான் என்ன பயன்? ஒன்று எனக்கு உதவி செய்யுங்கள். இல்லையே, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு உதவ முடியாது என்னை கொன்று இந்த துயரத்திலிருந்து எனக்கு விடுதலையாவது தாருங்கள். காலை விடு. விடமாட்டேன். ஐயோ, ஐயா, 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 ஐயா. தாரணியில் என்னையும் உன்னையும் ஈன்றவர் தாய் தந்தை தாமல்லவோ. தன்னலம் கருதாத அன்னை தந்தையர் துன்பம் தவிர்த்தல் நின் கடனல்லவோ. போரிடும் சேயனது கூக்குரல் நின் செவியில் கொஞ்சமும் கேட்கவில்லையோ. தேரிலன் துயர் தன்னை நீ கண்ட பின்னரும் நெஞ்சம் கனிந்திடாதோ. நெஞ்சம் கனிந்திடாதோ. நெஞ்சம் கனிந்திடாதோ. கஜேந்திரா, எழுந்திரு. கஜேந்திரா, ஆச்சரியப்படாதே. நான் ஒரு கந்தர்வன். பெற்ற தாயை அவமதித்ததால் சாபத்துக்குள்ளாகி பூதமாக அலைந்து கொண்டிருந்தேன். தாய் தந்தையருக்காக தன் உயிரை கொடுக்க கூட தயங்காத உத்தமனின் ஒரு துளி ரத்தம் என் மீது பட்டதும்தான் எனக்கு சாப விமோச்சனம். உன்னுடைய அசைக்க முடியாத உறுதியினால் எனக்கு மாபெரும் உதவி செய்து விட்டாய். நீ நீடோடி வாழ வேண்டும். இதுதான் தங்கமலை ரகசியம். ஆஹா தேவா, உன்னுடைய கருணையே கருணை. தேவா, அமுதா, 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 அமுதா. தங்கமலைக்கு போகும் மார்க்கத்தை தெரிந்து கொண்டேன். இப்போது நான் முதலில் பவளமலைக்கு போக வேண்டும். புறப்படு. மகாபிரபு, தங்களை பேட்டிக்கான வெளியே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ, அப்படியா? ஆமா. சரி, வர சொல், வர சொல். உத்தரவு. யார் நீங்கள்லாம்? பிரபு, வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கப்பட்டவங்க. பாவம். ஏன் வேலை இல்லை? நாங்கள்லாம் சவர தொழிலாளிங்க. இப்பதான் நாட்டுல யாருமே சவரம் செஞ்சுக்கிறது இல்லையே. ஏன் அப்படி? அரசன் எப்படியோ அப்படியே குடிகள் தங்களை பார்த்து எல்லாருமே தாடி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ராஜபக்தி, என்ன ராஜபக்தி. அதனாலதான் இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாம போச்சு. சாரங்கா, இந்த சிக்கலான பிரச்சனையை தீர்க்க அவசரமா ஆலோசிக்கணும். அதனால ரகசிய மகாநாடு கூட்ட உடனே ஏற்பாடு செய். இதுக்கு மகாநாடு எதுக்கு மகாராஜா? மகாபிரபு, இதுக்கு சம்மதிச்சா இவங்க பிரச்சனை தன்னால தீர்ந்து போகுது. பலே 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 பலே. சாரங்கா, நீ மகாபுத்திசாலி, மகாபுத்திசாலி. உங்க குறைய தீர்க்க மகாராஜா சீக்கிரம் ஏற்பாடு செய்வார். நீங்க போகலாம். ஏய் சுப்பா, நீ மட்டும் இங்கே. என் வேலையை பார்த்து மகாராஜா இந்த ஏழை மேல கொஞ்சம் மனசு வச்சா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போகும். இது என்னடா வம்பு? மருத்துவனுக்கே மருத்துவம் வாங்க முடியாது. ஐயோ ராஜா. சாரங்கா, நீ ஒரு மடையன். ஒரு ஊமையனா பார்த்து பிடிச்சிட்டு வரக்கூடாது. ஊமை வாங்குறேன்னா அவன் செய்கையே காட்டிடுவானே. காது சுப்பா, சொன்ன தலை தொங்கும். மன்னிக்கணும் எஜமா. ஜாக்கிரதை. பணமா?
அது இருக்கட்டும், உனக்கு எப்படி கிடைச்சது? அரமனை காத்தவனும் அடுப்பங்கரை காத்தவனும் வீண் போறதில்லை. ஐயா செஞ்ச வேலைக்கு அனானப்பட்ட மகாராஜாவே அள்ளி கொடுத்த கூலி கூலி. ராசா குடுப்பாரு மகளை கட்டிய பாரு, மன்னாதி மன்ன குதிரை மன்னட்டவையிலே கோமாளி ராய குதிரை கோபுரம் ஏறிக்கிட்டான். யாருகிட்ட காது குத்துற? காதா? ஏற்கனவே என் காது குத்திதான் இருக்கு, மரியாதையா சொல்லு. எங்க சிவனை திருடவா? என்னடி இது? இந்த உடம்ப வச்சுக்கிட்டு நான் திருட போனேன்னா ஓட முடியுமா இல்ல ஒளியத்தான் முடியுமா? மகாராஜா தான் கொடுத்தாரு. இவ்வளவு பணம் எதுக்காக கொடுத்தாரு? எதுக்கா? அது உண்மையை சொல்றியா? உன் காது சும்மா காது காதுன்னு சொல்லாதையே. பின்ன சொல்லு. அது பெரிய ரகசியம்டி. அது என்ன ரகசியம்? ஐயோ, பொம்பளைங்க கிட்ட ரகசியம் சொன்னா நிக்காதே, வெளியில தெரிஞ்சா என் தலையே போயிடுமே. பாரு, எந்த இலை உதிர்ந்தாலும் ஈட்டி இலை உதிராது. என்கிட்ட இருந்து எந்த ரகசியம் வெளியே போகாது. சும்மா சொல்லுன்னா. சொல்லட்டுமா? அதாவது ஐயோ, ராஜா காது கிருஷ்ணா, ஐயோ அப்பா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, என்ன என்ன வயிறு வயிறா? என்ன நீ சொன்னிய ரகசியம்? ஆமா, அத ஒருத்தர்கிட்டையும் சொல்லாம அடக்கி வச்சிருந்தேன். என் வயிறு வீங்கி போச்சு. ஐயோ, வந்ததே வேணும். ஐயோ, பக்கத்து வீட்டுல யாராவது இருந்தா கூப்பிடுங்களேன். இந்த ரகசியத்தை யாருக்கிட்டாவது சொல்லணும், இல்லன்னா வயிறு வெடிச்சு. சரிதான், வெளியே தெரிஞ்சா என் தலையில போயிடும். உன் வயிறு போனாலும் பரவாயில்லை, என் தலை போனா உயிரெல்ல போயிடும். புருஷனா நீ? வர வர வயிறு வீங்கிக்கிட்ட போகுது, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கி. அப்போ ஒண்ணு செய்யலாம். என்ன? காட்டுக்குள்ள போய் ஒரு பள்ளத்தை தோண்டி அதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்லிடு. மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடலாம். உன் வயிறும் சரியா போகும், நம்ம ரகசியமும் ஒருத்தருக்கும் தெரியாது. ஐயோ, நீ அப்பவே சொல்லி தொலைக்க கூடாதா? காது, ராஜா காது, கழுத காது. ஐயோ, ராஜா காது, கழுத காது. எந்தி என்னங்கிற? என்ன என்னடி? வண்ணாந்தாலு மாதிரி இருந்த வயிறு எப்படியோ பாயமா ஓடி போச்சு. சின்ன பொண்ணு, இப்ப பாட்டி நீ எப்பவும் போல அழகா இருக்க. சரி, போகலாம். அடே சின்ன பொண்ணு, மம்முட்டிய மறந்துட்டு வந்துட்டேனே. அடப்பாவி, சீக்கிரமா வா. சின்ன பொண்ணு, மண்வெட்டு இங்கதான் இருக்குது. இது என்ன அவசியம்? மண் அடி இருந்த இடத்துல மரம் வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, மரத்துக்குள்ள இருந்தது மாதிரி ரகசியம். அதுதான் இப்படி மரமா முளைச்சிருக்கு. அப்படியா? பொம்பளைங்க கிட்ட தான் ரகசியம் நிக்காதுன்னா பூமாதேவி கிட்ட கூட ரகசியம் நிக்காது போட்டிருக்கு. நல்ல வேலை மரம் உளுந்தருட்டி ரகசியத்தை சொல்லாது. நீ வா 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 வா. அமுதா, இதுதான் பவளமலை. ஆமா, இங்கே நாம் கையாள வேண்டியது தானம். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை.
அள்ளி வழங்கும் சீதனமே எவ்வனமே என் எவ்வனமே அழகினிலே என் அழகினிலே ஆடவர் எல்லாம் ஆசை கொள்வார் உலகினிலே அழகினிலே என் அழகினிலே தவயோகி மனம் மாறி தடுமாறவே தவயோகி மனம் மாறி தடுமாறவே தளிர் போல இளமே நீ ஒளி வீசுவேன் எந்தன் எவ்வனமே என் எவ்வனமே அன்போடு காலை வழங்கும் சீதனமே எவ்வனமே என் எவ்வனமே கலைவாணர் மலர் தூவி கவி பாடவே கலைவாணர் மலர் தூவி கவி பாடவே எழு பேசும் விழியாலே மொழி பேசுவேன் எந்தன் அழகினிலே என் அழகினிலே ஆடவர் எல்லாம் ஆசை கொள்வார் உலகினிலே அழகினிலே என் அழகினிலே இளமை இல்லை என்னில் அழகேது நாம் இன்பம் அடையவே இயலாது இளமை இல்லை என்னில் அழகேது நாம் இன்பம் அடையவே இயலாது அழகின்றி யௌவனம் உயர்வாகுமா அழகின்றி யௌவனம் உயர்வாகுமா அதனாலே பலன் ஏதமா எழிலோடு இணையாக புதுவாலிபம் எழிலோடு இணையாக புதுவாலிபம் வளமாக வளர்ந்தோங்க வழி தேடுவோம் என்றும் அழகுடனே நம் எவ்வனமே அன்பொரு காலம் அள்ளி வழங்கும் சீதனமே அழகுடனே நம் எவ்வனமே. யார் நீ? உங்கள் உதவியை நாடி வந்திருக்கும் ஒரு அனாதை. என் வாழ்க்கையிலே புதைந்திருக்கும் ரகசியத்தை தெரிந்து கொள்ளவும் என் பெற்றோரை சுய உருவில் காணவும் வந்திருக்கிறேன். தயவு செய்து தங்கமலை ரகசியத்தை சொல்லுங்கள் அம்மா. அதிர்க்கட்டும், எங்களுக்குள் ஒரு போட்டி. முதலில் அதை தீர்த்து வையுங்கள். என்ன? வாழ்க்கைக்கு அழகு முக்கியமா இல்லையா? ஆமா, முக்கியம்தான். சரியாக சொல்லுங்கள், எவ்வளவு முக்கியமா இல்லையா? ஆமாம், எவ்வளவும் முக்கியம்தான். இரண்டில் எது முக்கியம்? ஏன் இந்த போட்டி? வாழ்க்கைக்கு அழகு எவ்வனம் இரண்டுமே முக்கியம்தான். எந்த அழகும் எவ்வனமும் வாழ்க்கைக்கு முக்கியம் என்று நீங்கள் கூறினீர்களோ அந்த அழகையும் எவ்வனத்தையும் நீங்கள் எங்களுக்கு தானமாக கொடுத்தால்தான் தங்கமலை ரகசியத்தை கூற முடியும். என்ன? ஓ, பயமா இருக்கிறதா? பயமா? அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது தாயே. என் தாய் தந்தையருக்காக என் அழகையும் இளமையும் மட்டுமல்ல, என் ஆவியையும் தியாகம் செய்ய தயாராயிருக்கிறேன். இதோ. நீங்கள் அழகையும் இளமையையும் இழக்கக்கூடாது. பச்சிடம் குழந்தையில் பிறந்து பரிதவிக்கும் பெற்றோர் உங்களை படுக்கிழவனாக காணும் நிலைமை ஏற்பட வேண்டாமா? தான் ஏற்பட வேண்டாம். மோகினிகளே, இதோ என்னுடைய அழகையும் இளமையையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அமுதா! பைத்தியக்காரி, வினை புரிந்தவன் தான் பலனை அனுபவிக்க வேண்டும். அவனுடைய பெற்றோருக்காக நீ செய்யும் தியாகத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்தா! 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 அமுதா, அமுதா, இன்றிருந்து நாளை மறையும் இந்த அழகும் இளமையும் ஒரு புனிதமான காரியத்திற்கு பயன்பட போகிறது. நான் செய்யும் தியாக வேள்விக்கு நீயும் ஒரு துணையாக இருக்க வேண்டாமா? ஆமாம் அத்தா, ஆமாம். அமைதியாக இரு அமுதா, அமைதியாக இரு. இதோ என்னுடைய அழகும் இளமையும் உங்களுக்கு தானம் செய்கிறேன்.
ரகசியத்தை கூறுங்கள், எங்கள் வாழ்க்கைக்கு விளக்கேற்று வையுங்கள் தாய். உங்கள் உறுதியை பாராட்டுகிறோம். இங்க வாமா. இதுதான் தங்கமலை ரகசியம். உங்கள் முயற்சி வெற்றி அடையட்டும்.